ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளிஃபிகேஷனில் ரூட் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து செகண்ட் மாடல். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு ரூட் இருக்கும், அந்த மாதிரி நம்பர்ஸும் இருக்கும். ஆனால் வந்து நமக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு எதுவுமே போகாது. ஸோ முன்னாடி மாடலில் பார்த்தது இன்ஃபினிட்டி போயிட்டுருக்கும், இதில் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு போகாது. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நமக்கு வந்து ரூட்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது? 5 இருக்குது. அந்த 5 எடுத்துக்கணும். 5 எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 தான் போடுவோம். ஸோ 2 எடுத்துக்கணும். ஸோ எத்தனை வந்து ரூட் இருக்குது? 1 2 3 ரூட் இருக்குது. ஸோ 2 பவர் 3 நம்ம எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, இந்த 5 இந்த ப்ராக்கெட் அப்படியே இருக்கும். 2 பவர் 3 வந்து நமக்கு வந்து 8. இந்த 8லேருந்து 1 மைனஸ் பண்ணி நம்ம இங்கே போடணும். அப்போ 8 - 1 7. ஸோ ஆன்சர் வந்து இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ இதை மாதிரி இன்னொரு சம்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். இப்போ 4 நம்ம எடுத்துக்கலாம். √4 √4 √4 இந்த வாட்டி நம்ம 4 எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு ரூட்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது? 4 இருக்குது. நம்ம ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கணும். இது வந்து ஸ்கொயர் ரூட்டு. ஸோ அதனால் நம்ம 2 போட்டுக்கிறோம். எத்தனை வந்து ரூட் இருக்குது? 1 2 3 4 ரூட்ஸ் இருக்குது. ஸோ 2 பவர் 4ன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 2 பவர் 4 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 16 வரும். அப்போ அந்த 16லேருந்து 1 மைனஸ் பண்ணி நம்ம மேலே போடணும். ஸோ 16 - 1 இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஸோ இப்படி தான் நம்ம இன்ஃபினிட்டி போகாமல் இருந்துச்சுன்னா நம்ம இப்படி தான் இந்த சம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். தேங்க்யூ.